கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 23ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, புதிய திராட்சை பழ ரசமா அல்லது புளித்த திராட்சை ரசமா? அன்பானவர்களே, கர்த்தருடைய நினைவு கூறுதல் ஆசரிப்பில் பயன்படுத்தப்படும் பாத்திரத்தை பற்றி கர்த்தர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடும்போது அதை திராட்சை பழ ரசம் என்றே அழைத்தார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, அது புளிக்காத புதிய திராட்சை ரசமாக இருப்பதே சிறந்தது. வேதாகமம் தூய திராட்சை ரசத்தையும் போதை தரும் மதுவையும் தெளிவாக வேறுபடுத்துகிறது. கிறிஸ்துவின் தூய இரத்தத்திற்கு அடையாளமாக விளங்கும் இந்த திராட்சை பழ ரசம் மதுவின் தாக்கம் இல்லாதபடி மிகவும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். வேதாகமத்தின் மூல மொழிகளில் ரசத்தை குறிக்க வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. எபிரேய மொழியில் யாயின் என்பது பொதுவாக புளித்த அல்லது போதை தரும் மதுவை குறிக்கும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம் இதற்கு எச்சரிக்கையாக இருக்க வலியுறுத்துகிறது. ஆனால் யோயேல் 1:10 படி தீரோஷ் என்பது திராட்சை செடியிலிருந்து கிடைக்கும் புது திராட்சை பழங்களிலிருந்து பிழிந்தெடுக்கும் ரசத்தை குறிக்கும். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் ஒய்னோஸ் என்ற சொல் புளித்த மற்றும் புதிய திராட்சை பழ ரசம் ஆகிய இரண்டையும் குறிக்கும் பொதுவான சொல்லாக இருக்கிறது. எனவே நினைவு கூறுதல் ஆசரிப்பில் நாம் பயன்படுத்துவது தீரோஷ் எனப்படும் புளிக்காத புதிய திராட்சை பழ ரசமாக இருக்க வேண்டும். கர்த்தர் இயேசு மார்க்கு 14வது அதிகாரம் 25வது வசனத்தில், நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் என்று ஒரு வாக்குறுதி அளித்தார். இங்கே நவமான ரசம் என்பது புளிக்காத புதிய திராட்சை பழ ரசத்தை, அதாவது திராட்சை சாற்றையே குறிக்கிறது. வேதாகம அடையாளத்தின்படி புளிப்பு என்பது பாவம் மற்றும் அழிவின் குறியீடாகும். எனவே புளிப்பில்லாத அப்பத்தை போலவே அதில் பயன்படுத்தப்படும் திராட்சை பழ ரசமும் புளிக்காததாக இருப்பது அவசியம். அப்போதுதான் அது கிறிஸ்துவின் தூய்மையான பலியை சரியாக பிரதிபலிக்கும். மதுவின் தீமைகளை பற்றி வேதாகமம் பல இடங்களில் எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம், திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல என்று கூறுகிறது. என்னாகமும் 6வது அதிகாரம் 3வது வசனத்தில், தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்த நசரேயர்கள் திராட்சை ரசத்தை தவிர்த்தனர் என்று வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்யும் ஆசாரியர்கள் மது அருந்த கூடாது என்ற கட்டளையும் இருந்தது. அதுபோலவே கர்த்தருடைய நினைவு கூறுதல் பந்தியில் நாம் பங்கு பெறும்போது முழுமையான ஆவிக்குரிய விழிப்புணர்வுடனும் தெளிந்த புத்தியுடனும் இருக்க வேண்டும். ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் பஸ்கா காலங்களில் புதிய ரசத்தையே பயன்படுத்தினர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். வெப்பமான தட்பவெட்ப நாடுகளில் திராட்சை ரசத்தை புளிக்க விடாமல் பாதுகாக்கும் முறைகளை அவர்கள் அறிந்திருந்தனர். கிறிஸ்துவின் இரத்தம் ஒருபோதும் அழியாதது என்பதைப் போலவே நாமும் சிதையாத புளிக்காத ரசத்தை பயன்படுத்துவது வேதாகம நெறிமுறைகளுக்கு உட்பட்டது. எனவே நினைவு கூறுதல் ஆசரிப்பிற்கு சிறிதும் போதை தராத தூய திராட்சை பழ ரசத்தையே தேர்ந்தெடுக்க வேண்டும். இது பலவீனமான சகோதரர்களை தடுமாறச் செய்யாமலும் கிறிஸ்துவின் பலியின் பரிசுத்தத்தை காக்கவும் உதவும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, நினைவு கூறுதல் பந்தியில் பங்கேற்க தகுதியானவர்கள் யார்? இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.